ஒருவேளை மீண்டும் இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆலோசனை நேர நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் அக்கவுண்டன்ஸ், ரெஜிஸ்டர்ட் ஆடிட்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் என்று பெரும் புகழ்பெற்ற நாதன் அண்ட் கோ எஸ்.என். பரா கணக்காளர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். நாங்கள் ஆரம்பத்தில் எமது நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நாங்கள் இன்றைக்கு இந்த டேக்ஸ் அது தொடர்பாகவும் புதிதாக அல்லது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற நிறுவனங்களினுடைய பலதரப்பட்ட வகைகள் குறித்து நாங்கள் ஆராய்வதற்கும் அல்லது அது தொடர்பான சில கணக்கியல் தொடர்புகளை கொண்டு வர இருந்தோம். அதற்கு முதல் சென்ற முறை எஸ்.என். பரா அவர்கள் இந்த ஓய்வூதிய திட்டங்கள், இந்த ஓய்வூதிய திட்டங்களில் இருக்கிற மாற்றங்கள் அல்லது கொண்டு வரப்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இவை தொடர்பாக உங்களுக்கு இது தெளிவாக கூறியிருந்தார். இருப்பினும் நாம் சில அட்டவணைகளை உங்களுக்கு நாங்கள் திரையிலே காண்பித்து அவற்றுக்கான சரியான விளக்கங்களை தர முடியாமல் போய்விட்டது. சென்ற முறை அது தெளிவின்மையும் இருந்தது. இம்முறை நாங்கள் அதை தெளிவாக உங்களிடம் திரையிலே காண்பித்து அதற்குரிய விளக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இல்லையா பரா? ஆமாம், திரையில் வரும் அந்த இதுகள் இதை current pension phenomena, 49% of UK population savings for retirement. அதாவது majority 51% of the people or population வந்து ஓய்வூதியத்துக்கு ஒரு சேவிங்ஸ் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்னு காட்டுது. மற்றது 50% who have company pensions do not join. என்னென்னா NHS பென்ஷன் இருக்குது, சிவில் சர்வீஸ் பென்ஷன் இருக்குது, அதை விட ப்ரைவேட் கம்பெனி பென்ஷன்ஸ் இருக்குது. அதிலும் ஆக 50%, அதாவது 2 ஒர்க்கர்ஸுக்கு ஒரு ஒர்க்கர்ஸ் தான் ஜாயின் பண்ணினோம் கம்பெனி பென்ஷன் ஸ்கீமில். இந்த ஸ்கீம்ஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனி ஸ்கீம், சிவில் சர்வீஸ் as well as NHS ஸ்கீம்ஸ். இப்போ வந்து ஸ்டேட் பென்ஷன் வந்து நான் முந்தி சொன்ன மாதிரி £144 தான் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டேக்ஸ் இயர்லேருந்து வரப்போகுது. மிச்சத்தை வந்து மக்கள் தங்களோட பாட்டில் சேவிங்ஸ்லேருந்து பாவிக்க வேணும். ப்ரைவேட் பென்ஷன் அப்படி இல்லையாண்டா மீன்ஸ் டெஸ்டட் பெனிஃபிட்ஸ். இனி அதோட the population ratio, அதாவது working population versus pensioners. 1901 எவ்ரி பென்ஷனியருக்கு 10 ஒர்க்கர்ஸ் இருந்தது. அப்போ ஏஜிங் பாப்புலேஷன் இஸ் லெஸ், ஒர்க்கிங் பாப்புலேஷன் இஸ் ஹை, 10:1. 2005 ஒவ்வொரு பென்ஷனியருக்கும் 5 ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருந்தது. ஆனால் 2050 அதாவது இனி வரப்போகிற இதில் வந்து எவ்ரி பென்ஷனியருக்கு 2 ஒர்க்கர்ஸ் இருப்பினும். அப்போ எப்படி டேக்ஸுகளை அதில் எடுத்து பிற்காலத்தில் வயது போன காலத்தில் சமாளிக்கிறான்தான் பிரச்சனை. ஸோ இதான் இந்த மெயின் ப்ராப்ளம்ஸ். அப்போ இப்போ தொடக்கம் 7 அளவு உங்களோட சேவிங்ஸை வச்சுருக்கிறதால இது உங்களுக்கு ஃப்யூச்சர் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அட்டவணையை பொறுத்தவரை எஸ்.என். பரா அவர்களே, இதில் கடந்த காலங்களை இப்போ இன்றைக்கு 1901ஆம் ஆண்டுலேருந்து நீங்கள் சொல்கிற 2000 அடுத்த காலங்கள் இதுக்கிடையில் இருக்கிற மாற்றம் எப்படி உங்களால் அவதானிக்க முடியுது? இல்லை, மாற்றம் வந்து பார்த்தீங்களா, ஒர்க்கிங் பாப்புலேஷன் இஸ் கம்மிங் டவுன், பீப்புள் ஆர் லிவிங் லாங்கர் அண்ட் லாங்கர். அப்போ அந்த ரேஷியோ குறைஞ்சு கொண்டு வருது. 1:10 to 1:2 விகிதாசாரம் குறையுது. ஆமாம். அப்போ இனிமேல் ஆக்களுக்கு பெனிஃபிட்ஸ் குறையும். ஏண்டா அட் த மோமெண்ட் வந்து £160 billion இஸ் வாட் த கவர்மெண்ட் இஸ் borrowing டு மீட் த கேப். வரவுக்கும் செலவுக்கும் 160 billion ஷார்ட்டேஜ் இருக்குது. அது லாங் டேர்மாக கண்டினியூ பண்ணாது. அப்போ சூனர் ஆர் லேட்டர் தே ஆர் கோயிங் டு கட் இட் டவுன். அதுக்கு ஏற்கனவே சில actions have been taken. அதாவது retirement age has been moved forward, 67 அப்படி இப்படி வரும். இனி நெக்ஸ்ட் இயர்லேருந்து மேக்ஸிமம் ஸ்டேட் பென்ஷன் இஸ் ஆல்சோ ஃபிக்ஸ்ட். ஸோ அப்படி கணக்க சேஞ்சஸாக இந்த பைப்லைன். ஆனால் ஸ்டில் லாங் வே டு கோ. இனி அதோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து they are hoping to cut the NHS state hoping to cut by 50%. இதை கட் பண்ணுறதுக்கு அவ யோசிக்கணும். என்ன சொல்லினோம்டா, NHS இதில் 50% ஃபார் NHSலும் அதோட பப்ளிக் செக்டரிலும் 50%ஆல்
அவையின் செலவை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணினேன். எப்போ அதை அச்சீவ் பண்ண தெரியாது, பட் தட் இஸ் தி எய்ம். 50%ஆல் பப்ளிக் செக்டர் பே, அதை விட என்ஹெச்எஸ் ஸ்பெண்டிங்கும் 50%ஆல் கட் பண்ணுறதுக்கு தே ஆர் பிளானிங். ஏனெண்டா இப்போ எடுக்கிற என்ஐ கண்ட்ரிபியூஷன்ஸ் வந்து மெயின்லி என்ஐ கண்ட்ரிபியூஷன் வந்து ஸ்கூல்ஸுக்கும் என்ஹெச்எஸுக்கு தான் போகுது. அது இஸ் நாட் இனஃப். ஆனபடியாக தே ஆர் போரோயிங் 160 பில்லியன். இது வந்து ஏனெண்டா மக்களை பிற்காலத்தில் தங்களோட காலில் நிற்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இம்மட்டனாலும் வாலண்டரியாக எம்ப்ளாயர்ஸ் கேன் கண்ட்ரிபியூட் இருந்தது. அதை விட எம்ப்ளாயீஸ் கேன் ஆல்சோ pay voluntary pension contribution either as a stakeholder or through a company pension. இனி இப்போ இருந்து 2018 மட்டுக்கும் அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தே ஆர் பிரிங்கிங் கம்பல்சரி பென்ஷன் ஃபார் ஹைலி பெய்டு. அதாவது ஒரு 10,000 பவுண்ட்ஸுக்கு ஒரு 9,000 பவுண்ட்ஸுக்கு மேலே ஏர்ன் பண்ணுறாங்களுக்கு கம்பல்சரி பென்ஷன் வருது. மற்றவைக்கு ஸ்டில் வாலண்ட்ரி. சில ஆக்களுக்கு அந்த salary குறையண்டா இட்ஸ் ஸ்டில் இஃப் த எம்ப்ளாயி ஓன் தே கேன் பே. ஆனால் எம்ப்ளாயர் இஸ் நாட் ஃபோர்ஸ் டு பே எனி கண்ட்ரிபியூஷன். அதுதான் ஆட்டோ என்ரோல்மெண்ட் சொல்கிறது. அதாவது ஆட்டோமேட்டிக்காக பென்ஷனை எம்ப்ளாயர்ஸ் ஹேஸ் டு பே. ஸோ அதுக்கு எம்ப்ளாயர்ஸ், அதாவது எம்ப்ளாயீஸ் பண்ணுற எம்ப்ளாயர்ஸ் என்ன செய்யணுமன்றது, முதலாவது வந்து நோ தியர் ஸ்டேஜிங் டேட். அது ஒவ்வொரு எவ்வளவு லார்ஜ் ஆர்கனைசேஷன் இஸ் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பேருந்து குறைஞ்சி கொண்டு போகுது நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்டேஜிங் டேட்டை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதை பென்ஷன் ரெகுலேட்டரை கண்டாக்ட் பண்ணால் எம்ப்ளாயர்ஸ் வில் கம் டு நோ எப்போ தங்களோட டெட்லைன் வருது. அன்றைக்கு அவை பிளான் பண்ணி செயல்பட ரெடியாக இருக்க வரும். மற்றது வந்து டிசைட் த பென்ஷன் அரேஞ்ச்மெண்ட் டு பி யூஸ்ட். எந்த கம்பெனியோட பென்ஷன் கண்ட்ரிபியூஷனை வச்சுருக்க போகிறீங்கன்றதும். இப்போ வந்து அசஸ் தியர் ஒர்க் ஃபோர்ஸ் எலிஜிபிலிட்டி, அதாவது ஒவ்வொரு ஸ்டாஃபின் சர்வீஸ் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணினா அந்த ஸ்டாஃபின் வில்லிங்னஸ் என்னென்று இதென்ன வேணும். மற்றது வந்து இப்போ வந்து கம்யூனிட்டி வந்து கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் வாட் எவர் யாட் அந்த நடக்கிறத செய்ய வேணும். இப்போ வந்து ஆட்டோ என்ரோல் எலிஜிபிள் ஜாப் ஹோல்டர்ஸ் அண்ட் கீப் ரெக்கார்ட்ஸ், அதாவது ரெக்கார்ட்ஸ் ஹேஸ் டு பி கெப்ட் ஃபார் த பென்ஷன் ரெகுலேட்டர். ஸோ பென்ஷன் ரெகுலேட்டர் இப்போ வந்து பே மினிமம் கண்ட்ரிபியூஷன், அதாவது முதல் குறைய பர்சன்டேஜில் ஸ்டார்ட் பண்ணி by October 2018 you have to pay minimum, employer has to pay minimum of 3% of the gross salary. gross salary வந்து இப்போ இந்த வேறு படங்கள் வேணும். gross salary என்னென்னு இப்போ இந்த போஸ்ட் ஆட்டோ என்ரோல்மெண்ட் எம்ப்ளாயர் டியூட்டிஸ் அதை என்ரோல் பண்ண பிறகு இப்போ என்ன செய்ய வேணும்ன்றது இப்போ வந்து கம்ப்ளைன்ஸ் வித் த பென்ஷன் ரெகுலேட்டர். என்ன பென்ஷன் ரெகுலேட்டர் அந்த ரெகுலேட்டர் அவையின் கண்டிஷன்ஸ் மஸ்ட் பி மெட் இன் ஃபுல். அப்போ இந்த தே வில் பி ரேண்டம் ஆடிட் நடக்கும். அதை விட தே வில் செக் வெதர் கரெக்ட் ப்ரீமியம் இஸ் சார்ஜ்ட் அண்ட் இஸ் பெய்ட் ஓவர். அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு இப்போ இருக்கிற என்ஹெச்எஸ் சிவில் சர்வீஸ் பென்ஷன் மாதிரி அது எவ்ரி ப்ரைவேட் எம்ப்ளாயர் ஹேஸ் டு ஃபாலோ. இப்போ இந்த அடுத்த ஸ்லைடு போனால் ரைட், இதில் வந்து எந்தெந்த ஆக்கள் எந்தெந்த ஒர்க் ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணின வேண்டும். அவன் முதலாவது இதில் வந்து எலிஜிபிள் ஜாப் ஹோல்டர்ஸ், அதாவது ஆர்ஆர் கட்டாயமாக அதில் ஜாயின் பண்ணதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குண்டு. 22 years to state pension age, SPA stand for state pension age. earnings வந்து 9,440. ஸோ அந்த 9,940 தான் கட் ஆஃப் பாயிண்ட். அதுக்கு மேலே யாரும் ஏர்ன் பண்ணால் they got to pay, they have the right to join and the employer must contribute as well. ஸோ அதில் போட்டிருக்கு must be automatically enrolled. எம்ப்ளாயர் கண்ட்ரிபியூஷன் எஸ், அதாவது கட்டாயம் எம்ப்ளாயர் பே பண்ண வேணும். இப்போ வந்து நான் எலிஜிபிள் ஜாப் ஹோல்டர்ஸ், அதாவது 16 வயதுக்கும் 21 வயதுக்கும் ஓ
16 வயது, அதாவது younger generation 16 to 21 or state pension age to 74. அவ்வளோ ஆக்களுக்கு 9,404 they have employer has to contribute. ஆனால் அந்த எம்ப்ளாயி வந்து they have the right to opt out, opt in or opt out. ஆனால் above 5,000 but below இதண்டா they have an option 16 to 74. இப்போ இது வந்து entitled workersன்னு சொல்கிறது 16 to 75 அது நார்மல் ஆக்கள். ஆனால் லோவர் salary 5,668 அண்டா have a right to join in. அதாவது எம்ப்ளாயி கேன் பே பண்ணலாம், ஆனால் எம்ப்ளாயை வந்து அந்த சேலரியில் பே பண்ண தேவையில்லை. அப்போ நீங்கள் ஸ்டாஃபை ரெக்ரூட் பண்ணாக்க எம்ப்ளாயர் வாண்ட்ஸ் தே கேன் கீப் த வேஜஸ் டு 5,668 ஓ பிலோ. அதால் அந்த தங்களோட எம்ப்ளாயர் கண்ட்ரிபியூஷனை மேக் பண்ண தேவையில்லை. ஸோ தே கேன் மேக் அ 3% சேவிங்ஸ். ஸோ ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கை 2-3 எம்ப்ளாய்க்கு கொடுக்குறதால அவள் வந்து அந்த 3% சேவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்லைடு போனோம்னா எந்தெந்த டைப் ஆஃப் remuneration is classified as pensionable salary. அதாவது நார்மலி salary, wages, overtime, bonuses and commission. இது வந்து நார்மலாக ஒரு பே ஸ்லிப்பில் வர்ற சாமான்கள். salary, wages, overtime or extra time சொல்கிறது. மற்றது bonuses, incentives. மற்றது certain people get commission for high productivity or performance. அப்படியான ஆக்கள் அது எல்லாத்திலும் you have to pay 3% maximum employer contribution. இப்போ இந்த statutory sick pay. Statutory sick pay employer can voluntarily pay full statutory sick pay. அதாவது full salary voluntarily pay பண்ணலாம். That is up to the employer. ஆனால் மினிமமாக statutory sick pay அதாவது ஸ்டேட் subject to certain conditions அதை அந்த எம்ப்ளாயி மீட் பண்ணுவாருண்டா statutory sick pay பண்ண வேணும். அதிலும் ஒரு 3% employee contribution இருக்குது. Employee of course they have to pay their normal rate. இப்போ இந்த statutory adoption pay அதாவது அடாப்ட் பண்ண பிள்ளைகளுக்கு எடுக்கிற statutory payments, அதை விட statutory maternity pay and statutory paternity அதாவது ஒரு நியூ பார்ன் சைல்டு வரைக்க மதர்ஸுக்கு கிடைக்கிற benefits. Again employers can opt out for a full pay or they are entitled to a minimum statutory maternity pay. First 6 weeks 90% of their average salary for the previous 3 months. Then after that up to a maximum of 39 weeks mothers are entitled to statutory maternity pay, whereas fathers are entitled to statutory paternity pay. Avikku 2 or 3 weeks they get it as a statutory paternity. So all this income எல்லா இன்கமும் you have to pay 3% employer contribution plus employee will have to pay their minimum contribution. நாங்கள் ஒரு சிறு இடைவெளிக்கு போய் மீதியை தொடரலாம். ஆமாம், ஒரு சிறு இடைவெளிக்கு சென்று வருவோம். இங்கே நாதன் கோ உங்களுக்கு தெரியும் பிரபலியமானவர்கள். நீங்களும் அவர்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி இலக்கங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொருளியல் நோக்கத்தோடு அல்லது வியாபார வர்த்தக நோக்கத்தோடு அல்லது இந்த ஓய்வூதியங்கள் நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அல்லது சேவிங் இந்த டேக்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் இவை எண்ணூறென்ன உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை சகல முறைகளையும் நியாயபூர்வமாக மேற்கொள்ள தயாராக இருக்கின்றார்கள். அக்கௌண்டன்ட்ஸ், ரெஜிஸ்டர் ஆடிட்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் நாதன் அண்ட் கோ. எஸ்.என். பெரா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம்.